ஹரி ஓம் சுவாமியை சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, தமிழக அரசு இன்னைக்கு பட்ஜெட்டை வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மூலியமாக, அதாவது நிதியமைச்சர் அவர் தான், தங்கம் தென்னரசு தான். முன்னாள் நிதியமைச்சராக இருந்தது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் சில பிரச்சனைகளால தங்கம் தென்னரசு கடந்த 2 வருடங்களாவது அவர் தான் வந்து வாசித்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட், அதாவது அடுத்த 25 ஆண்டுகளுக்குரிய பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 17, 18 விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கொல்கத்தா, மும்பை, பெங்களூர் இந்த சைடில் வந்து புத்தக கண்காட்சி வச்ச மாதிரி தமிழ்நாட்டிலையும் தொடரும். அங்கெல்லாம் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது அது எல்லாமே வச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்றும் பண்ணவே இல்லை. இதில் 2 விஷயம், நான் முக்கியமான விஷயம் 2 விஷயத்த பார்த்தேன். என்னென்னா 2 இல்லை, சாரி 3 விஷயம். இந்த 3 விஷயத்தை பற்றி எலாபரேட்டாக எழுதியிருக்காங்க. அந்த 3 விஷயமே கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரல. ஸ்டேட் கவர்மெண்ட் வழக்கம் போல் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் எடுத்து அழகாக ஒட்டிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அந்த விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, 7 மாவட்டங்களுக்கு நாங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 7 மாவட்டம் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் இப்போ பண்ண ஆரம்பிக்கல. மோடி கவர்மெண்ட்டு 2014 உள்ளே வரும்போதே ஆரம்பித்தது தான் அது, சரிங்களா? அப்போ வரும்போதே நம்ம வந்து 88880000 சொல்லி ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு வந்து நம்ம மிஸ்டு கால் கொடுத்தா அது ஓட்டிங் பர்பஸ்க்காக பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் அதில் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ இவங்க வந்து கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி மேலே ஒரு ஸ்டிக்கர் அழகாக ஒட்டிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்யோகினி யோஜனா திட்டம்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? யோஜனா திட்டம், முத்ரா லோனு, அதேமாதிரி விஸ்வகர்மா லோனு, இந்த லோனெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடுத்தர குறு, அதாவது சின்ன லெவல் பிஸ்னஸ்ஸு, நடுத்தர பிஸ்னஸ்ஸு, ஹையர் லெவல் பிஸ்னஸ், இந்த மாதிரி நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் லோன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் அழகாக எடுத்து ஒட்டியிருக்காங்க. 3வது ஒட்டினாங்க பார்த்தீங்களா, பெரிய லெவல் ஸ்டிக்கர். ஏன்னா இந்த விஷயத்த வந்து ரீசன்ட் டேஸாக நான் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, பேப்பரில் வந்த நியூஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 100 பஸ்ஸு, சரிங்களா, 100 எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு விடுறாங்க. பச்சை கலர் வண்டி 100 பஸ்ஸு விட்றாங்க. அதைத்தான் இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அதுக்கடுத்த வளர்ச்சி விதமாக, அதாவது அடுத்த கட்ட லெவல் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு விட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒன்றுமே பண்ணலை. வழக்கம் போல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கு மேலே ஸ்டிக்கரை தான் ஓட்டுதே தவிர சொந்தமாக ஒரு மூளையும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டுற புத்தி மட்டும் தான் நல்லா இருக்குது. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும் கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக நீங்களே இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க டாஸ்மார்க் ஊழலை பற்றி போடும்போது. அந்த டாஸ்மார்க் ஊழலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட லெவல் 10,000 பாட்டில் தான் அவங்களுக்கு அலௌடு அப்படின்னு சொன்னோம்னா, இவனுங்க 80,000 பாட்டில் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரையே போலியாக ரெடி பண்ணி அதுக்கு ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டணும். நம்ம ஸ்டிக்கர் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே வருது. இது மக்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், புரிய ஆரம்பிக்குது. 2026 உங்களோட வேல்யூவை காட்டுங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.